எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில அதுவும் குறிப்பா உச்சம் அடைஞ்சு உட்கார்றார். அப்ப அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்துல நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்ப இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒண்ணுதான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரம் ஆகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர்ஸ்ல வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான். இந்த நவகிரகங்களே பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கண்ட்ரோல்ல இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா சூரியனோட கண்ட்ரோல்ல தான் இப்ப இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது சூரியன் தான் ஹெட்வெயிட், சூரியன் தான் எல்லாமே. அப்படியேப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி. நிறைய பேர் சொல்லுவாங்க காட்டுக்கே சிங்க ராஜா, அப்ப சிம்ம ராசிக்காரங்க சிங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி சிம்மம், அப்ப சிங்கம் மாதிரி. அதே மாதிரி சூரியன் உங்க ராசிக்கு அதிபதி நெருப்பு ராசி சூரியன். அப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 100% நவகிரகங்களே பாத்தீங்கன்னா சூரியனுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கிட்டு இருக்கு. ஒன்னாச்சுங்களா? அதுலயும் இந்த சூரியன் உங்க ராசிக்கு அதிபதி சூரியன், சூரியனுக்கு ரொம்ப நண்பன் யாருன்னு பார்த்தா இந்த குரு மட்டும்தான். இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியில ஒரு கிரகம் நட்பா உட்காருதுன்னா அது ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், இந்த குரு மட்டும்தான். சிம்ம ராசியில வேற எந்த கிரகம் நட்பா உட்காரவே உட்காராது. அதே மாதிரி குரு வீட்டுல போய் சனி குரு வீட்டுல போய் சூரியன் உட்காரும் போது நட்பா தான் உட்காருவார். சிம்ம ராசியில குரு உட்கார்ந்தாலும் நட்பா உட்காருவாரு. அதே மாதிரி குரு வீட்டுல போய் சூரியன் உட்காரும் போது நட்பா தான் உட்காருவார். ஏன்னா குருவும் இன்னைக்கு சூரியனும் ரொம்ப நண்பர்கள். சரிங்களா? அப்படியேப்பட்டவர் பார்க்கும்போது இப்ப குரு பகவான் அதிசாரம் ஆகக்கூடிய காலம் உங்க ராசிக்கு சூப்பரா இருக்குது. எப்படிங்க 11ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்துல உட்காரும் போது எப்படிங்க எனக்கு சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும். ஆனா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாலும் யாரு வீட்டுல உட்கார்றாரு? தன் மகன் வீட்டுல இருந்து தன் மனைவி வீட்டுக்கு உட்கார்றாரு. குருவுடைய மனைவி சந்திரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்ப குருவும் சந்திரன் கணவன் மனைவி, இவங்களுடைய வாரிசு தான் புதன். அப்ப மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அப்ப புதனுடைய மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடகராசிக்கு உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்றாரு, நல்லதை செய்வாருன்னு சொன்னோம் பாத்தீங்களா? 12ஆம் இடத்துல உட்காரும் போது 6, 8, 12 குறிப்பா 12ஆம் இடத்துல உட்கார கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இது உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா குரு 12ஆம் இடத்துல கடகராசியில உட்கார்ந்தாலும் உங்க ராசிக்கு உச்சமடைகிறாரு பாத்தீங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இதே உச்சம் அடையாத
நார்மலா வந்து உட்காந்துட்டாருன்னா அந்த கிரகம் 1% கூட உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். அப்போ உங்க ராசியில 12வது ராசியில வந்து, ஏன்னா குரு உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி மட்டும்தான். வேற எந்த வீட்லயுமே குரு வந்து உச்சம் அடைகிறதே இல்லை. அப்போ உங்க ராசிக்கு 12வது வீட்டுல இருந்து குரு உச்சம் அடையும் போது நிச்சயமா உங்களுக்கு நற்பலனை கொடுத்தே தீர்வார். இதுல முதல்ல என்ன ஆதாயத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் தொழில், காயின் பிசினஸ், அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு. எதிர்பார்ப்போட இருக்கிறவங்களுக்கு சில லாபத்தை கொடுக்கிறாரு. அப்ப இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து குருவா இருந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேங்க, நான் கத்து கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா உங்களுக்கு கைத்தட்டல், பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்ப இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேல் பதவியில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கண்டிப்பா நல்லது நடக்குமா அப்படிங்கும் போது அந்த அலுவலகத்துல, பேங்குக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறது மட்டும் இல்ல, அந்தஸ்து கௌரவம் கூடுறதுக்கும் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு வந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் உச்சமடைஞ்சு உட்காரும் போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வாரு. சரிங்களா? அப்ப ஏதோ ஒரு வடிவத்துல மறைமுகமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா, உச்சம் உங்க ராசிக்கு 12ல உச்சமாகும் போது அப்போ உங்களுக்கு என்ன நல்ல பலன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, முதல் வாய்ப்பு என்ன பண்றாருன்னா, மண்ணு வாங்குற வாய்ப்பு, மனையை தேடுற வாய்ப்பு, வீடு கட்டுற வாய்ப்பு, அதாவது அப்பார்ட்மெண்ட் சொத்துன்றது கிரை பண்ணக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு நற்பலன் கொடுக்கிறாரு. அப்ப இது போக பாத்தீங்க அப்படின்னா, வண்டி வாகனம், அப்ப 100% வண்டி வாகனம் வாங்குறது, மாத்துறது, புதுப்பிக்கிறது, இதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே நடக்குங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா உங்களுக்குள்ளார இருக்கும். அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப கல்யாணம் ஆகிற வயசுல இப்ப இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஐயா நான் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், இல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தானே கல்யாணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை இல்லாம குழந்தை வரம் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு தானே குழந்தை வரம் கொடுக்கும். அது போல இன்னைக்கு ரொம்ப நாளா மண்ணு வாங்கணும், மனை வாங்கணும், கிரையம் பண்ணணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டுல உட்காரணும், இப்படி நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். எதை பத்தியுமே இன்னைக்கு அக்கறை இல்லாம, எதை பத்தியுமே நம்ம நினைக்காம, நம்ம நிலைமை நார்மலா போயிட்டு இருக்குது, சரி ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்க ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்றேன் நான். ஒன்னாச்சுங்களா? பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெள்ளாம பண்றது யாரு வேணாலும் வெள்ளாம பண்ணிடலாம். ஆனா அந்த வெள்ளாம வீடு வந்து சேருதா, அதுதான் இன்னைக்கு முக்கியம் இல்லைங்களா? வெள்ளாமன்றது நீங்களும் பண்ணிடலாம், நானும் பண்ணிடலாம். ஆனா வெள்ளாம பண்றதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து பண்றோம். இன்னைக்கு பட்டம் பார்த்து பயிர் பண்ணணும்னு சொல்றோம். 3 மாசம் 6 மாசம் பயிருக்கு இன்னைக்கு 4 நட்சத்திரம் பார்த்து பண்றோம். அப்ப நம்ம ஜாதகத்துக்கு என்ன பார்க்கணும், நம்ம திசா புத்தி நல்லா இருக்கா, நம்மளோட கிரகங்கள் நல்லா இருக்கா. இப்ப உங்களுக்கு வந்து கட்டன்றது ராசி ஒண்ணுதான், சிம்ம ராசி. ஆனா சிம்ம ராசிக்கே நட்சத்திரம் கொடுத்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப முதல்ல கேது பகவான் நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு, மக நட்சத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கிர நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு, பூர நட்சத்திரம். அடுத்தது சூரிய நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாகம். அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா, உங்க ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, உங்க லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, இவங்க 3 பேரும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து, திசா புத்தி நல்லா இருந்து, கோச்சாரம் அதாவதுன்றது வந்து இப்ப உங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்துருச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த 26 நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வார். அப்ப நான் சொல்றேன், இந்த 26 நாள்ல மேக்சிமம் நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், முதல்ல எதிர்பார்க்கறது மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உடல் உபாதிகள், கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வயிறு பாகம், நிறைய பேர்த்துக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே வயிறு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு மத்திய பகுதி வயிறுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் இருந்தால் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப இதை தவிர வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் தொழில் தொடங்கலாமா, ஏதாவது ஒரு வெளிநாடு முயற்சி எடுக்கலாமா, மேல் படிப்பு படிக்கலாமா, இல்ல கடனோ உடனே வாங்கி ஏதாவது பிசினஸ் செய்யலாமா, இது எல்லாமே தாராளமா இப்ப நீங்க பண்ணலாம். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமத்து சனி நடந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அஷ்டமத்து சனி கூட இப்ப சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும்னு சொல்றேன். ஏன்னா சனி பகவான் வந்து செயல் இழந்து நிக்கிறாரு, வக்கரத்துல போயிருக்கிறாருன்னா செயல் இழந்துட்டாரு. அப்ப சனி பகவான் செயல் இழந்துட்டாரு.
ரெண்டாவது குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. இது போக பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக நட்சத்திரம், மகத்தில் பிறந்தால் ஜகத்தின் ஆளான்னு சொல்லுவாங்க. அந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதி இப்போ உங்க ராசியிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சாதகமான நேரம் தான், இது பாதகமான நேரம் கிடையாது. முழுக்க நான் சொல்றது என்னன்னா, நீங்க முயற்சி பண்றவங்களுக்கு முற்றிலும் ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்குறாரு. சரிங்களா? முயற்சி எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். முயற்சி எடுக்காதவங்களுக்கு நீங்க என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். முயற்சி எடுங்க. இந்த 26 நாள் கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க. நன்றி. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த குரு அரிசாரம் ரொம்ப அற்புதமாக அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12 இருக்காரு. முதல் பாயிண்ட், உங்களுடைய ராசி சிம்ம ராசிக்கு குரு வந்து கடகத்துல இருக்காரு. அப்ப என்ன ஐயன சைன்ஸ்ல சார் சம்பாரிச்சா தான் நிம்மதியா தூங்க முடியும். அப்ப உங்க 4ஆம் இடத்தை, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. 4ங்கிறது யாரு? மதிப்பு. 4ங்கிறது மதிப்பு, மரியாதை, தாயி, சுகம், வண்டி, வாகனம், பெரிய வியாபாரம், பெரிய கமர்ஷியல். அப்ப 4ஆம் இடத்தையே 5ஆம் பார்வை பார்க்கிறாரு. அப்ப குரு 5ஆம் பார்வை பார்க்கும்போது அங்க என்ன கொடுப்பாரு? எல்லா வகையான அறிவுக்குரிய இடம், அறிவு சார்ந்த இடம், நல்ல கலைஞர்களுக்குரிய இடம், புத்திக்குரிய இடம். அப்ப கண்டிப்பாக குழந்தைக்குரிய 5னா குழந்தை பாக்கியத்துக்குரிய இடம். குரு 5ஆம் பார்வை பார்த்தாரா? கண்டிப்பாக 4ஆம் இடம் தான் சிம்மத்துக்கு. உங்க ராசிக்கு 4ஆம் இடம், உங்க ராசி தான் முக்கியம். அப்ப அதிசரத்துல உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்றிருந்தாலும் 4ஆம் இடம், உங்க ராசி 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கறது மிக சிறப்பு. அடுத்து 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. இது மட்டும் இல்லைங்க, 6ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை 6ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 12ஆம் பார்வை, 6ஆம் இடத்தை 8ஆம் பார்வை, இப்படி மட்டும் பார்க்க கூடாது. இந்த பார்வையில் மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தை 5ஓ 7ஓ 9ஓ இல்ல 11ஆம் இடத்தை 7ஓ இல்ல 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வையோ இப்படி எல்லாம் இருந்தா தான் அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த லிங்க் ஒரு மனிதனுடைய லைஃப். அப்ப உங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்போதைக்கு. அப்ப சிம்மராசின்னு ஐயா சொல்லிட்டாங்க அஷ்டமத்து சனி பயப்பட வேண்டவே வேண்டாம். சிம்மராசினருக்கு தயவு பயப்படவே வேண்டாம். என்ன சந்திர தேசில ராகு, சந்திர தேசில கேது, சந்திர தேசில சனி, இந்த சம்பந்தப்பட்ட நிழல் கிரகங்கள் உங்களை ஆளுமைக்கு வரக்கூடாது. உங்களுடைய தசா புத்தியா வந்துடக்கூடாது. புதன் திசையில குருவோ, குரு திசையில புதன் புத்தியா வந்துடக்கூடாது. இது உங்களுக்கு புதன் இருந்தாலும் குரு திசை புதன்கிறது சிம்மத்தோட கன்னி ரொம்ப முக்கியம், மிதன கன்னி ரொம்ப முக்கியம், தனுசு மீன ரொம்ப முக்கியம். அப்ப அரசியல் சாசனங்கள், நீதி போதனைகள், சபதிகள், குலதெய்வங்கள், குலதெய்வ வழிபாடுகள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது உங்களுக்கு பாருங்க. அரசு எல்லா IAS, IPS, IFS, அம்பாஸ்டர், சுப்ரீம் கோர்ட், எங்கெங்க ஹை எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறீங்களோ அந்த தொழில் புறம் உச்சம் பெறும். நிச்சயமாக சிம்மராசில எதை வைத்து, எந்த பேசிக்கா வச்சு? உங்களுடைய தசாபத்தியை வச்சு. உங்க தசாபத்தி முக்கியம். எத்தனை யோக பலம் இருந்தாலும் உங்க தசாபத்தி உங்களுக்கு முக்கியம். அப்ப சிம்மராசிக்கு 4ஆம் இடத்தை 5ஆம் பார்வை வெற்றி பார்வை, 6ஆம் இடத்தை பார்ப்பது 7ஆம் பார்வை. 6ஆம் இடங்கிறது மகரம். ஏற்கனவே மகரத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப துன்பப்பட்டீங்க, துவலப்பட்டீங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இப்பவாவது இந்த அதிசாரத்திலேயாவது. அப்ப 6ஆம் இடம்ங்கிறது என்ன? ஒரே ஷாட், நோய், ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு, நீ சக்சஸ் அப்படிங்கிறோம்ல. அப்ப என்ன சக்சஸ்? நீ சக்சஸ். 7ங்கிறது யாரு? துணைவி. 7ங்கிறது நண்பர்கள். 7ங்கிறது பணம். 7ங்கிறது பொருளாதாரம். அப்ப கண்டிப்பாக அந்த 6ஆம் இடத்துல எங்கெங்க லேட்டா ஆஸ்பத்திரி போனா செலவு குறையும், வழக்கு போட்டா செலவு குறையும், நண்பர்களுடைய எதிரினுடைய பலவீனத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். 6ஆம் இடம்ங்கிறது கட்டுப்படுத்தும், பலவீனத்தை கட்டுப்படுத்தும். அவன் அது வச்சுட்டான், இவன் இது வச்சுட்டான், இந்த கன்ஃபியூஸ் மைண்டுக்கே போகாதீங்க. அடுத்து நம்ம பார்வை 8ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 8 ஏற்கனவே ஆல்ரெடி 8 போராட்டம், 8 வம்பு வழக்கு, 8 தலையில கொட்டு,
போராட்டம், ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப 8 9ஆம் பார்வை பாக்குறாருல்ல, யாரு? தகப்பனார் மூலம் சொத்து. தகப்பனார் மூலம் சொத்து. அதை நீங்க வித்துட்டு வந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, 9ஆம் இடம் தகப்பனார் இல்லைன்னா பாக்கியம். எந்த கலைமகள் வர்றா, எந்த திருமகள் வர்றா பாருங்க. 18-10 இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது. சார், எல்லாத்துக்கும் அஷ்டமத்து சனி வரதான் செய்யும். எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும். விதி யாரை விட்டது? திதி யாரை தொட்டது? அதனால கண்டிப்பாக சிம்ம ராசி மகம் பூரம் உத்தர நட்சத்திரக்காரங்கள், மக நட்சத்திரம் என் குருவாகிய விக்னேஸ்வர வழிபாடு பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது மகம் பூரம் ஆடி பூரம் ஆண்டாள் வழிபாடு பண்ணுங்க. திருப்பாவை படிங்க, திருவம்பாவை படிங்க. வாரணம் 1000. இந்த சிம்மராசி என்பவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை ஏற்படும் போது உண்மையாலுமே இந்த சிம்மராசிக்கு மட்டும் சோதனை மேல் சோதனை அப்படின்றது உருவாகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. சார், எப்போதான் சார் எங்களோட சோதனைகள் விடிவுக்கு வரும், முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும்? எங்களோட வாழ்க்கையில என்ன சார், ஒரு அடிபட்டுக்கிட்டே தான் இருப்போமா? நாங்களால் மீண்டு வர முடியாதா? அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களோட ஏக்கங்கள் எல்லாமே சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்பட போகுது. ஒன்றும் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை என்பது ஒரு கடிகார சுற்று. மேலே உள்ளவங்க கீழே வந்தே தீரணும், கீழே உள்ளவங்க மேலே போயே தீரணும். கொஞ்ச காலகட்டங்கள் இழப்புகளை சந்தித்த காலகட்டங்களாக உங்களுக்கு உதயமாயிருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் போதான்னு இன்னைக்கு கோச்சாரத்தில் இந்த குரு பகவான் மட்டும் கிடையாது, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் இருந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானாலையும் இந்த குரு பகவானாலையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்க போகுது அப்படின்றது சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து இருக்கிறதா அர்த்தம். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைந்து இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா மறைவு ஸ்தானங்கள் இல்லை இந்த குரு பகவானுக்கு அப்படின்றதான் உண்மை. ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னாவே இந்த குரு பகவான் மட்டும்தாங்க. அப்ப இந்த சிம்ம ராசிக்கு முதல் தரமான யோகாதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து உச்சபலம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுங்க. அவர் சாதாரணமா இல்லை, உச்சபலம் பெறார். உச்சபலம்னா 4 பங்கு பலம் பெற்றவராக மாறி இருக்கார் குரு பகவான் அப்படின்றீங்க. அப்ப இந்த சிம்ம வீட்டுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் இருக்கக்கூடிய இடமும் சரி, பார்க்கக்கூடிய இடங்களும் சரிங்க, அனைத்துமே புனிதமடைய போகுதுங்க. இதுக்கு முன்பாக நடந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுது. கடந்த 1.5 வருட காலமாகவே ஒரு தடை தாமதங்கள்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுது. அது முக்கியமா ராசிக்கு 12ஆம் இடமான அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல் நாடு, பஞ்சனை சுகம், உங்களோட உறக்கத்தை சொல்லக்கூடிய இடம் எல்லாம் 12ஆம் இடங்க. அப்ப அந்த இடத்துல இந்த குரு பகவான் அக்டோபர் 18 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரை நின்று உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால வெளிநாடு வர்த்தகங்கள், வெளிநாடு முதலீடுகள் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாட்டுக்கு இங்கிருந்து ஒரு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறது, அதை மாதிரி செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இங்கிருந்து வெளிநாடு கிளம்பணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு ஊரை விட்டு வெளிநாடு கிளம்புறதுக்கான ஒரு காலகட்டங்களா இந்த நேர காலகட்டங்களானது உதயமாக போகுது அப்படின்றீங்க. வெளிநாடு வாய்ப்புகளை உங்களை தேடி கொடுக்கும். அதே வேளை வெளிநாடுகளில் அங்கே போய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகணும் சார், அதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் பேப்பர் போட்டிங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே குடும்பத்தோடு செட்டில்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதே போல கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்திருக்கோம் சார், ஒருத்தர் புரிஞ்சு கொள்ள மாட்டேன்றோம், எங்கள் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் இடத்துல இந்த குருபகவான் இருக்கனால குடும்பஸ்தானமானது வலிமை பெற்று கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்றீங்க. அடுத்தது இந்த 12ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் சொல்லணும். இதுதான் மிக மிக முக்கியமானது. இருக்கக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைகின்ற விதி. அப்போ உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தை இந்த குருபகவான் பார்க்க இருக்கிறார். சுகஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு,
தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். ஒருவேளை 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களா இருக்கீங்க, உடல் ஆரோக்கியத்துல கெட்டு போயிடுச்சு சார், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் இருக்கோம், மருத்துவத்தை நாடிட்டு இருக்கோம், இது தீர்வுக்கு வருமானு சொல்றீங்கன்னாக்கா கண்டிப்பா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார மருத்துவத்தை நீங்க நாடினாலும் சரி, உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உதயமாகுன்றீங்க. அப்ப 4ஆம் இடம் வீடுமனை வாசல் வண்டி வாகன யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. இந்த நேர காலங்களில் சிம்மராசி அன்பர்கள் யாராவது வீடுமனை வாசல் வாங்கணும், வீடுமனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும், இதை மாதிரி ஏதாவது நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வீடுமனை வாசல் வாங்குவதற்கும் வீடுமனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமா இருக்கு. உங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அப்போ உங்களோட தாயாரின் உடல்நிலையும் ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உதயமாக போகுது அப்படின்றீங்க. அடுத்து இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா சமசப்தமா 7ஆம் பார்வையா உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பார்க்க இருக்கிறார். 6ஆம் இடமானது ஒரு மனிதனுக்கு உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடங்க, சொந்த தொழிலை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றீங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்தில் யாராவது சொந்த தொழிலில் ஓரளவுக்கு வளர்ச்சிகள் பெறணும்னாக்கா சொந்த தொழில் செய்யறதுக்கான ஒரு காலகட்டம் உருவாகும். அதே போல அரசு உத்தியோகத்துக்காக வெகு நாட்களாக காத்துட்டு இருக்கேன் சார், எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் வேண்டி இருக்கும், அரசு உத்தியோகம் கிடைக்குமா என்னன்னு தெரியல, எப்போதான் கிடைக்குன்னு தெரியலன்னு சொல்ல நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025 அக்டோபர்ல இருந்து இந்த 2025 டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார அந்த அரசு பணியில போய் உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு உதயமாக போகுதுன்றீங்க. அதனால உங்களுக்கு 6ஆம் இடம் எதிரிகளையும் குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப எதிரி ஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறனால எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. செய்தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இங்க உள்ள பொருட்கள் அங்கிருந்து ஏற்றுமதி பண்றது, இதெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேர காலகட்டம் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அப்போ முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சி அடைய போறீங்க, அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க, பணப்பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுன்றீங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அப்ப 8ஆம் இடமானது சனி பகவானும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கார். 8ஆம் இடமானது ஆயுள் ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம் இருக்கீங்க. அப்போ உங்களோட உடல் ரீதியா தொந்தரவுகள் எது இருந்தாலும் அது தொந்தரவுகள் மீண்டு வரும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம்ன்றது விதிங்க. அப்ப திடீர் அதிர்ஷ்டம்னா என்னங்க, வீட்டை தீட்டு கொத்த போதா அப்படின்னா கிடையாது. ஆனா ஏற்கனவே யார்கிட்டயா பணங்காசுகள் கொடுத்துருப்பீங்க, அது வராத கடன்களா இருக்கும். இந்த நேரத்தில் வட்டி முதலமா அப்பா இந்த பொருள் வச்சுக்கங்கன்னு கொண்டு கொடுக்கலாம். அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தை வச்சு நீங்க ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த நிறுவனத்தை உங்களுக்கு தகுந்த போட வேண்டிய பணங்களை கொஞ்சம் ஸ்டாக்ல வச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல அனைத்து பொருட்களையும் ரிலீஃப் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வருமானத்தை நீங்க பெருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த நேரம் உதயமாகுன்றீங்க. அதனால இது எல்லாமே எண்ணி பார்க்கும்போது இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய பயிற்சியா இருக்கு. ஆனா இந்த டிசம்பர் 5ல இருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் வக்ரத்துல திரும்ப பின்னோக்கி மிதனத்துக்கே போனதுனால அந்த நேர காலகட்டத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னாக்கா 11ஆம் இடத்துக்கு வக்ரத்துல போயிடுவாருங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானமா இருந்தாலும் கூட அது வந்து பகைமை பெற்ற ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியாது. இந்த 2 மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். டிசம்பர் 5ல இருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரலும் ஓரளவுக்கு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கு. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை உங்க குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பாருங்க. எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்புமா இருக்குன்ற விதி. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.